ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு டேஸ்டி டீச் சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாக்ஸ் தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம பாக்ஸ் செய்கிறதுக்காக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவுலேயே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு நல்லா நகத்தை வச்சு அமுக்கிக்கோங்க. அடுத்தது இது எடுத்துட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி முடிச்சுட்டு கீழே இருந்தது மடிச்சிருக்கிறது இப்படி வர்ற மாதிரி மேலே ராக்கெட்டு செய்வோம்ல அது மாதிரி வச்சுக்கோங்க. மேலே இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மடக்கி இருக்கிறத ஒரு சைடு மடக்கிட்டு அதுக்கப்புறம் இது இப்படி விரிச்சா இது உள்ளார போகிற மாதிரி இருக்கும். அதை நல்லா அமுக்கிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த சைடும் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் செஞ்சுக்கோங்க. இந்த சைடு செஞ்சுட்டு அடுத்தது இப்படி நேராக இந்த மேலே உள்ளதை எடுத்துட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ரெண்டு சைடும் இப்படி செஞ்சிட்டிங்களா இந்த சைடு. அடுத்த சைடு திருப்பி வச்சு இப்படி செஞ்சுக்கோங்க. இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மடக்குனதை இந்த கரெக்டாக இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த சைடும் இப்படி மடக்கிக்கோங்க ஒரே அளவில் உள்ள மாதிரி. அதுக்கப்புறம் இது திறந்தீங்கன்னா அப்படி இந்த மாதிரி வரும். அது உள்ளார இப்படி அமுக்கிட்டு நல்லா அமுக்கினீங்கன்னா பாக்ஸ் வந்துடும், ஒரு பாக்ஸு. வாங்க அடுத்தது செய்கிற கிராஃப்டை பார்ப்போம். இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிக்கோங்க. அடுத்தது இந்த சைடு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த சைடு கீழே மடக்கிக்கோங்க. அதே மாதிரி அந்த இது செஞ்ச மாதிரியே மடக்கிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. 4 சைடும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. நாலு சைடு செஞ்சுட்டீங்களா? அடுத்து திருப்பி இங்கே இந்த இது இப்படி இந்த இதோட ஜாயின் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த இதோட ஜாயின் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்தது இதுவும் இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கோங்க. அதோட இதுவும் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு செஞ்சுக்கோங்க. அடுத்தது திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இது இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இப்படி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிட்டு இப்படி நல்லா ஃபஸ்ட்டு மடக்கிக்கோங்க. அடுத்தது இப்படி நல்லா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டிங்களா? நல்லா மடக்கிட்டு நல்லா அதை நீங்கள் மடக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வரும். ஆனால் ஒழுங்காக வராது. நல்லா மடக்கிட்டேன், அதனால ஒழுங்கு. இல்லை கையை விடுறது தான் கொஞ்சம் கஷ்டம். விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு வந்திருக்கும். உங்களுக்கு லைட்டாக ஒரே இடத்துல மட்டும் எனக்கு நெளிஞ்சிருச்சு. உங்களுக்கு நெளியாமல் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்படி இதில் நீங்கள் இப்படி திறந்துட்டு இன்னக்குள்ளே நீங்கள் நம்பர்ஸ்லாம் போட்டுக்கோங்க. இங்கெல்லாம் நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா நம்பர்ஸ் போட்டுட்டு இன்னக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன எழுதணுமோ நீங்கள் எழுதிக்கோங்க. அதோட இந்த கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. வாங்க அடுத்த கிராஃப்ட் பார்க்கலாம்.